நேத்து வந்து ஒரு சுமார் 5 மணிக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்லலாம் வந்துட்டு இங்க மயிலாப்பூர்ல ஒருத்தர் ஒரு டாகை வந்து ரொம்ப ப்ரூட்டலா அடிச்சு கொல்ற மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது கேள்விப்பட்ட உடனே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இங்கே லோக்கல் ஸ்டேஷன் மயிலாப்பூரில் வந்துட்டு புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் இஸ் பீன் ரெஜிஸ்டர்ட். டாக் வந்துட்டு டீ கடை வாசல்ல இருக்கிற ஒரு டாக் வந்துட்டு அந்த டீ கடை ஓனரே வந்துட்டு அடிச்சு கொன்னு இருக்காங்க. கொன்னுட்டு எடுத்துட்டு போய் குப்பை தொட்டி உள்ள தூக்கி வீசி இருக்காங்க. அது சம்பந்தமா கேஸ் கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இப்போ அவங்க வந்து என்ன காரணம்னு எங்களுக்கு சரியா தெரியல. பட் ஃபுட்டேஜ் வச்சுட்டு தான் நாங்க இங்க கேஸ் கொடுக்க வந்தோம். பட் விசாரிச்சதுல வந்துட்டு அவங்க லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த கவுண்டர் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா டாக் கடிக்க வந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் அதுக்கான எந்த எவிடன்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. நாங்க வந்து கேட்டோம் டாக் கடிச்ச நபரை நாங்க பார்க்கலாமா, என்ன மீட் பண்ணி பேசலாமான்னு. அதுக்கும் அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனாங்களா இல்ல கடிச்சதுன்னு சொன்னாங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களான்னு கேட்டோம். அதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இது முழுசாவே ஒரு அவங்களே ஒரு கிரியேட் பண்ணி சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. இல்லைங்க, நாங்க வந்து நாய் வந்து கடிக்கணும்னு நாங்க அது ஒன்றும் ஆசைப்படல. நேற்று இன்சிடென்ட் கூட கடிச்சவங்கள போய் மீட் பண்ணோம் தான் நாங்க சொன்னோம். மீட் பண்ணி அவங்கள பார்க்கலாமான் தான். நாங்க வந்து நாய்க்காக வரோம் மனுஷனுக்காக வரோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் தான் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டாக்ஸை வந்து ஒரு எதிரியா பார்க்க தேவையில்லை. எல்லாருமே லிவிங் பீயிங்ஸ் தான் இந்த வேர்ல்ட்ல. பேசிக் ஒரு உயிர் தானே. அது மனுஷங்களா இருந்தாலும் சரி நாயா இருந்தாலும் சரி ஒரு உயிர் தான். ஸோ அது எங்க யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நம்ம போய் நிக்கணும். மனுஷங்களுக்கு பேசுறதுக்கு 4 பேர் வராங்க. அவர் வந்து நேற்று அந்த ப்ரூட்டலா அந்த டாக் அடிச்சு அவ்வளோ அந்த வீடியோ பார்க்க முடியல. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், அவ்வளோ ஒரு அந்த கோபத்தோட உச்சத்துல அவர் அடிக்கிறாரு. அவரை கூட கடிக்கல. அவங்க காமிச்ச ஃபுட்டேஜ்ல ஏதோ ஒரு ஆட்டோக்காரர் நிக்கிறாரு. அவர் போய் அது கடிக்க வர மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா அதுக்கு அடிக்கல, அவருக்கு அடிப்படல. அப்படியே அவர் கடிச்சிருந்தா கூட யாரு கடிச்சது அதை நாங்க அவர் பாக்குறோம். எங்க நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அதெல்லாம் கேட்கறோம். பட் ஆனா அவங்க வந்து அதுக்கு அவங்க கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்ல. நாங்க மூவ் பண்ணிக்கிற இந்த விஷயம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ராப்பர் ஃபுட்டேஜை வச்சுதான் நாங்க மூவ் பண்ணிருக்கோம். பட் அவங்க வந்து அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு மனசாட்சிக்கிறவங்க யாருமே அந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷங்களாகட்டும் இல்ல எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து அவ்வளவு கொடூரமா அடிக்க மாட்டாங்க. அவர் வண்டியில நிறுத்திட்டு அந்த ஃபுட்டேஜ்ல கட்ட டீ ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்து மண்டையிலே அடிக்கிறாரு. சோ ஒரு வெறி பிடிச்ச நாயா இருந்தா கூட அது திருப்பி அவர் அட்டாக் பண்ணும். ஆனா அந்த டாக் வந்து வலியில அவ்வளவு கத்துது, தலையிலே அடிக்கிறாரு. ஆனா அதை சுத்தி அவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து ஏன் அதை அடிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளவு கத்துதுன்னு ஒருத்தர் கூட கேட்கல.